CALS Renewable Energy. Believe in better. நாங்குநேரி ஆணவ கொலை சின்னதுரைன்னு ஒரு தம்பி படிக்கிறாங்க 11ஆம் கிளாஸ் 12ஆம் கிளாஸ் படிக்கிற பையன் ஒரு பக்கம் வெட்டுப்படுறான். கவின் ஆணவ கொலை, இன்னொரு பக்கம் அதிமுகவுடைய ஆட்சியில சட்டமன்றத்தில் சொல்றாங்க ஆணவ கொலை நடக்கலன்னு. கணேஷ் பேசும்போது சொல்றாரு போதைப் பொருட்கள் நடமாட்டம் இருக்கு, கஞ்சா உட்கொண்டு இருக்காங்க, தலையாய பிரச்சனை இல்லையா? அதுக்காக கஞ்சா குடிக்கிறவனாவும் போதை வசு சாப்பிடுறவனாவும் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. உயர்கல்விக்கு போற மாணவர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய தமிழ்நாடு இதென்ன போதை நிறைந்த ஊரா? இதென்ன கஞ்சாவுக்கு அடிமையான ஊரா? ஒரே நாடு ஒரே தேர்தல்னு ஒரு பிரச்சனை வந்தா என்ன ஆகுங்கிறத பேசக்கூடிய அணியாக திமுக அணி மட்டும்தான் இருக்கு. தமிழக வெற்றி கழகமா இருக்கலாம், நாம் தமிழர் கட்சியாக இருக்கலாம். பிரச்சனையை நீங்கள் கவனிக்க தவறினால் மாநில கட்சி என்பது இருக்காது, மாநிலத்தில் ஆட்சி என்பது இருக்காது, மக்களுக்கு ஓட்டுன்னு ஒண்ணு இருக்காது. மருத்துவராக முடியாதுங்கிற அந்த கொடுமையை தடுக்கிறதுக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 7.5% உள் இடஒதுக்கீடு கொண்டு வந்தார்னு சொன்ன உடனே புள்ளி விவரத்தை எடுத்து படிச்சீங்கன்னா இடஒதுக்கீட்டுல நீங்க மருத்துவராகணும்னா 3 அட்டெம்ப்ட் எழுதணும். ஆடு மேய்க்கிற சிறுவன் ஆடை மேய்ச்சு அந்த ஆடு குட்டி போட்டு மாடு குட்டி போட்டு பால் கறந்து பால்காரன் தான் ஆவானே தவிர மருத்துவராக முடியாது. இளைஞர்கள் உங்க பக்கம் இருக்கிறாங்க, இடதுசாரி சிந்தனை மேல வராங்கன்னா சீட் அது எண்ணிக்கை அதிகமாகணும், அதையாவது தொடரணும்ல. ஒண்ணு குறைஞ்சிருக்கு. உங்களுக்கு சீட் இளைஞர்கள் கொடுத்தாங்க, இளைஞர்கள் ஆதரவு உங்களுக்கு இருந்தா அணியில் நாங்கள் பேசி முடிவு செய்தது. யோசிச்சு பாருங்க, 27 சீட்டு வாங்கிட்டு வர பாஜக முட்டை வாங்கிட்டு போகும். The debates for the people. Title sponsor CALS Believe in Better. Powered by KRR Energy, Milky Mist, Dr. Sri Verma's Wellness. KRR Air, atmospheric gases and renewable company, saving lives, transforming industries and protecting environment. Money 65. இது மட்டும்தான். பனியன்னா மில்கி மிஸ்ட், only மில்கி மிஸ்ட். அறுவை சிகிச்சையில் ஆக்குனம், இது ஆயுட்கால நிவாரணம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். களத்தில் எந்த அணி வேணாலும் இப்போ மோதிக்கிட்டு இருக்கலாம், ஆனால் இங்கு களத்தில் மோதுவதில் புதிய சக்திகளாக இருக்கக்கூடிய, அது நாம் தமிழர் கட்சியாக இருக்கலாம், டிவிகேவாக இருக்கலாம், இங்கே நிற்கிறீங்க. இளைஞர்கள் ஓட்டு யாருக்கு என்று நாங்கள் சொல்லுகிறோம் என்று தெரிந்து கொள்வதில் புதிதாக களத்திற்கு வந்து தனியாக களமாடுகிற உங்களுக்கு ஆர்வம் இருப்பது மகிழ்ச்சி. நான் யாருக்கு பேசுவேன் என்ன பேசுவேங்கிறது சிலருக்கு தெரியலாம், சிலருக்கு யோசனையாக கூட இருக்கலாம். ஏன்னா முதல் நாள் முதல் கையெழுத்துன்னு ஒரு வார்த்தை இங்கே கேட்ட உடனே அதை உதயநிதி போடுவார்னு நண்பர் சொன்னார். ஆனால் அவர் மறந்துட்டார். அந்த வார்த்தையை பிரபலப்படுத்தினது உங்கள் கட்சியினுடைய தலைவர். ஏன்னா சிஎம் ஆகிறவங்க தான் அந்த கையெழுத்தை போட முடியும். அந்த லட்சியங்கள் பேசப்பட்டு இளைஞர்களின் தலைவர்களாக முன்னிறுத்தப்படுகிறவர்கள் இன்று தன்னுடைய சொந்த கட்சியை காப்பாற்றக்கூடிய நிலைமைக்கு தமிழ்நாடு வந்திருக்கிறது என்று சொன்னால், தமிழ்நாட்டில் அடுத்த தலைமுறை இளைஞர்கள் தங்களுடைய அரசியல் கட்சி எது என்று தேர்ந்தெடுப்பதற்குள் அந்த கட்சியை இன்னொருத்தர் கையில் எடுத்து விடுவார் என்கிற ஆபத்து இருக்குங்கிறது தான். அது தமிழ்நாட்டு சுயாட்சிக்கு வந்திருக்கிற பிரச்சனை, உங்க கட்சிகளுடைய சுயாட்சிக்கும் வந்திருக்கிற பிரச்சனை. பாஜகவை நீங்க பூச்சாண்டியா காட்டுறீங்க. ஏன் பூச்சாண்டி? அந்த பாஜகவுக்கு 27 சீட்டு தான். ஐயா, பூச்சாண்டி என்ன இருக்கு? பூச்சாண்டி காட்டுறதுக்கு என்ன இருக்கு? தமிழ்நாட்டின் பெருமை அண்ணா யூனிவர்சிட்டி. அண்ணா யூனிவர்சிட்டியில் ஒரு மோசமான சம்பவம் நடக்குதுன்னா அண்ணா யூனிவர்சிட்டியவே நீங்க அந்த சம்பவத்துக்கு அடையாளமாக மாற்றுவதற்கு நீங்க யார் எடுத்துட்டு வரீங்க? காஷ்மீர்ல ஒரு கோயிலுக்குள்ள ஒரு சிறுமியை பாலியல் வல்லுறவு செய்து கொலை செய்து அந்த கொலை மறைக்கப்பட்ட பொழுது நான் பெருமையோடு சொல்லுவேன், கம்யூனிஸ்ட் எம்எல்ஏ அதை வெளியில கொண்டு வந்தார். ஒரு கோயிலுக்குள்ள இப்படி அயோக்கியத்தனம் நடக்குதேன்னு சொல்லும்போது ஆதரவாக வந்தவர்கள் காஷ்மீரில் அமைச்சர்களாக இருந்தார்கள். அப்படிப்பட்ட ஒரு கொடூரத்தை நாங்க நாடு முழுக்க கொந்தளிச்சு பேசினையா? தமிழன்னா யாரு? உலகத்தில் எங்க கொடூரம் நடந்தாலும் எதிர்த்து பேசுவான். ஆனா இந்த அண்ணா யூனிவர்சிட்டி என்னோட வரி பணத்தில் கட்டப்பட்ட மிக முக்கியமான நான் கட்டிய கல்வி கோயில். அதுக்கு ஆப்போசிட்ல ஐஐடி இருக்கு. அந்த ஐஐடியில் கோமியத்தை ஆராய்ச்சி பண்றான். அண்ணா யூனிவர்சிட்டி இன்னைக்கும் என் தமிழ்நாட்டின் பெருமிதமாக, இந்த நாட்டின்
என்ஜினியர்களை உருவாக்கி மிகச்சிறந்த கல்வி சாலையாக இருக்கக்கூடிய இடத்த ஒரு சம்பவத்தில் தொடர்புபடுத்துறீங்களே, அந்த குற்றவாளிக்கு ஆதரவாக போராட்டத்தை நடத்திய ஏதாவது கட்சியை சொல்ல முடியுமா? அந்த நிலைமைக்கு நம்ம அரசியல் வந்துருச்சா? ஆனால் சம்பந்தமே இல்லாமல் ஆர்எஸ்எஸ் பாதிக்கப்படுற ஒரு பிரச்சனையை உள்ளே இழுத்துட்டு வந்து நீங்கள் ஏன் ஆர்எஸ்எஸை கண்டிக்கிறீங்க? தலைவர் கேட்குறார். அவர் கட்சி பாமக, வேற வழி இல்லை, அவர் பேச வேண்டிய நிலைமையில் இருக்கிறார். ஆனால் நம்ம யூத்தை பற்றி பேசுகிறோம். இங்கே நாங்கள் சில பேர் கல்யாணம் ஆகிடுச்சு, தம்பி டிவிகேலேருந்து வந்திருக்கிறவருக்கு திருமணம் ஆகலை. யூத்துன்னு வரும்போது திருமணம் தானே முக்கியமான பிரச்சனை. ஐயா, நான் பெருமையோடு சொல்லுவேன், யூத்துன்னு படம் வந்திருக்கு, சின்ன பையன் தான் எடுத்திருக்கான். காதலை பற்றி பழைய யூத் தெரியுமா? பழைய யூத்து அதுதான் சொன்னேன், இந்த கைதட்டுங்க. ஓகே. ஆனால் இப்போ படம் எடுத்தவர் வந்து உண்மையிலேயே யூத்து. அவன் யூத்தோட பிரச்சனையை அப்படியே அழகாக சொல்லிட்டு போகிறான். ஐயா, யூத்துக்கு காதல் பிரச்சனை, ஆனால் காதல்னு வரும்போது வாழணும். இங்கே வாழ்கிறதுக்கு வேலை வேணும், கல்வி வேணும், அதெல்லாம் தாண்டி காதலிச்சா வாழ முடியுமாங்கிற இடத்துல நம்ம ஊரில் பிரச்சனை இருக்குது. நாங்குநேரி, ஆணவ கொலை, பல பிரச்சனைகள் இருக்குது. சின்னதுரைன்னு ஒரு தம்பி படிக்கிறாங்க, 11ஆம் கிளாஸ் 12ஆம் கிளாஸ் படிக்கிற பையன் ஒரு பக்கம் வெட்டுப்படுறான். கவின் ஆணவ கொலை, இந்த மாதிரி எல்லாம் சம்பவம் நடக்கும்போது எங்ககிட்ட அதிகாரம் கிடையாது, எங்ககிட்ட ஆட்சி கிடையாது. நாங்கள் கட்சி அலுவலகங்களை கட்டி வச்சிருக்கிறோம், மக்கள்கிட்ட உண்டியலேந்தி கட்சி அலுவலகங்களை கட்டி வச்சிருக்கிறோம். இந்த அலுவலகங்கள் உங்கள் உயிர் பாதுகாப்புக்காக திறந்திருக்கும் என்று அறிவித்தோம். ஒரு பக்கம் நாடக காதல்னு பேசுகிறவங்க, இன்னொரு பக்கம் அதிமுகவுடைய ஆட்சியில் சட்டமன்றத்தில் சொல்கிறாங்க ஆணவ கொலை நடக்கலைன்னு. அரசின் கொள்கையாகத்தான் சமீப நாள் வரை இருந்தது. ஆனால் கம்யூனிஸ்டுகள் எங்களுடைய அணிக்குள்ளும் போராடினோம், வெளியிலும் போராடினோம். இன்று ஒரு அரசு ஆணவ கொலைகளை ஒழிப்பதற்கு சட்டம் கொண்டு வருவதற்காக ஒரு கமிஷன் அமைக்கிறாங்க. ஐயா, போராடினா தான் வாழ முடியும். அதுதான் நம்ம யூத்தோட ரியல் டைம் மெமரி. யூத்துனா யாருங்க? நான் ஸ்கூல் படிக்கும்போது செம்பரம்பாக்கம் ஏறி உடைந்து நான் படித்து கொண்டிருந்த பள்ளி நோட்டு புத்தகங்கள் அடித்து கொண்டு போனது, அந்த நினைவோடு வாழ்கிறவன் இன்றைக்கு யூத்து, சென்னையோட யூத்து. நான் பள்ளிக்கூடம் படிக்கிறேன், நான் கல்லூரிக்கு வந்தேன், அந்த நேரத்தில் ஜல்லிக்கட்டு போராட்டத்திற்காக மெரினா மக்கள் தலையால் நிறைந்தது. அதுக்கு முன்னால் பொங்கலுக்கு விடுமுறை விடலைங்க. அந்த கோவம் மக்களுக்கு, பொங்கலுக்கு விடுமுறை விடாத ஒரு ஒன்றிய அரசா? தமிழனை பற்றி என்னையா நினைக்கிறீங்க? ஜல்லிக்கட்டுங்கிறது வந்து ஒரு மோசமான விழா என்று சொல்லி நீ அதை பாதுகாக்கப்பட்ட உயிரினங்கள் பட்டியலில் கொண்டு போய் சேர்த்து ஜல்லிக்கட்டு விழாவை இல்லாமல் செய்தார்கள். போராடி நாம் இன்னைக்கு யூத்துன்னு சொல்கிறோம்ல, அவங்கெல்லாம் போராடி அதை பாதுகாத்தார்கள். அது எந்த ஒரு அரசியல் கட்சிக்கு சம்பந்தமான விஷயம் இல்லை. ஆனால் போராட்டத்திற்கு மதிப்பு கொடுக்கிற ஒரு அரசாக எந்த அரசு இருந்ததுன்னு நம்ம யோசிச்சு பார்க்கணும். அனிதாவுடைய மரணம், நீட்டுன்னு சொன்ன உடனே முதல் கையெழுத்து ரகசியம் என்று பேசுவது வேற. நல்லா படித்த பொண்ணு, +2ல் மிகச்சிறந்த மதிப்பெண் எடுத்த பொண்ணு, அவளுடைய மரணம் யாராவது விரும்பி இருப்பாங்களா? எந்த குடும்பமாவது விரும்பி இருக்குமா? எனக்கு தங்கை, எல்லோருக்கும் மகள் அனிதா, மறக்க முடியுமா? இப்படி ஒரு நிலைமையை கொண்டு வரும்போது யூத்து கவலையோட அரசியலை பார்க்க தொடங்கினவங்க. இல்ல, இப்ப இருக்கக்கூடிய இளைஞர்கள் சந்திக்கிற பிரச்சனை, இளைஞர்கள் போதைப் பொருட்களை உட்கொண்டுட்டு இருக்காங்க. மேல ஒரு பூச்சாண்டியை வச்சுக்கிட்டு அவங்களோட பொம்மலாட்டம் ஆடிக்கிட்டு வரக்கூடியவர்கள், பல பிரச்சனைகள் நம்ம வரிசையில் அடுக்கலாம். ஆனா யூத்து, இன்னைக்கு யூத்தா இருக்கிறவர் பள்ளிக்கூடம் முடிச்சு கல்லூரி முடிச்சு வரும்போது அவர் பார்த்துக்கிட்டு வந்த பிரச்சனைகள், இதுக்கெல்லாம் தீர்வில்லையா, இதுக்கெல்லாம் தீர்வில்லையான்னு சொல்லும்போது, யாருக்கு ஓட்டு போட்டா தீர்வு வரும்னு சொல்லுவது மட்டுமல்ல, யாருக்கு ஓட்டு போட்டாலும் விழிப்போடு போராட வேண்டும் என்பதை சொல்லுவதற்கு மட்டும்தான் கம்யூனிஸ்டோட வேலை. அதை செஞ்சுக்கிட்டு இருக்கேன் நான். திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வாக்களிங்கள் நாங்கள் கேட்டோம். நாங்கள் கேட்டது மட்டுமா? திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் இதே போல ஒன்றிய அரசு ஏதாவது பண்ணுச்சா தமிழ்நாட்டுக்குன்னு யோசிச்சு பாருங்க. அரிட்டாப்பட்டின்னு ஒரு ஞாபகம் உங்களுக்கு வரணும். அரிட்டாப்பட்டியில் மலையவே மொத்தமாக எடுத்து விற்க துணிஞ்சான். டங்ஸ்டன் திட்டம். டங்ஸ்டன் திட்டத்துக்கு எதிராக போராடி இன்றைக்கும் நாங்கள் வழக்கு எதிர்கொள்கிறோம். எங்களுக்கு வழக்கு பிரச்சனையே இல்லை. நாங்கள் போராட்ட களத்திற்கு வந்தோம். தமிழ்நாடு முதலமைச்சரே முன்னுக்கு வந்து இந்த டங்ஸ்டன் திட்டத்தை தமிழ்நாடு நிராகரிக்கும் என்று அறிவிக்க செய்தோம். அவர் அறிவித்தார். நான் சொல்றது, அணின்னு சேர்ந்தா இவங்க சொல்றதுக்கு அவங்க ஆமா போடணும், அவங்க சொல்றதுக்கு இவங்க ஆமா போடணுங்கிறது இல்லை. கட்சிகள் தங்களுடைய கொள்கைகளை விவாதிக்க வேண்டும், விவாதித்து தங்களால் முடிந்ததை சாதிக்க வேண்டும்.
திரு சிந்தன், நீங்க தமிழ்நாடு சார்ந்த பல இல்ல, பிரச்சனைகளுக்கு மக்கள் எப்படி எல்லாம் பேசினாங்கன்னு வாக்களிக்கணும்னு சொல்றீங்க. கணேஷ் பேசும்போது சொல்றாரு, இங்க எங்க பார்த்தாலும் போதைப் பொருட்கள் நடமாட்டம் இருக்கு, கஞ்சா உட்கொண்டுட்டு இருக்காங்க, பேரே தெரியாத பல போதைப் பொருட்கள் போயிட்டு இருக்கு. இப்ப இதெல்லாம் இளைஞர்களுடைய இன்னும் தலையாய பிரச்சனை இல்லையா? அதுக்காக கஞ்சா குடிக்கிறவனாவும் போதை வசு சாப்பிட்றவனாவும் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. இளைஞர்கள் மட்டும்தான் அதை பண்றாங்களா? உங்களுக்கு தெரியுமா? ஏதாவது நம்பர் இருக்கா? ஐயா, என் இளைஞர் நல்லா படிக்கிறாயா? இந்தியாவிலே அதிகமான ஜிஇஆர் ரேஷியோ வச்சிருக்கோம். உயர்கல்விக்கு போற மாணவர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய தமிழ்நாடு. அது ஒரு கட்சியோட சாதனை இல்லை, தமிழ்நாட்டோட சாதனை. தயவு செஞ்சு உங்க தலையில அதை ஏத்திக்கிங்க. இது என்ன போதை நிறைந்த ஊரா? இது என்ன கஞ்சாவுக்கு அடிமையான ஊரா? அப்படிப்பட்டவர்கள் இருக்கிறார்கள்னா அது சமூக விரோத சக்திகள், ஒழிக்கப்பட வேண்டியவர்கள். ஆனா தமிழ்நாட்டின் பெருமையவே அழிச்சு உங்ககிட்ட உன்னையே குடிகாரன்னு சொல்லி, உன்னையே போதைக்கு அடிமையானவன் சொல்லி ஒரு அரசியல் நடக்குதுன்னு சொன்னா, ஐயா, சமூக நீதி மண்ணில் சமூக நீதி அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போறதுக்கு என்னங்கறத எங்க கூட்டம். ரியாலிட்டில போதை நடமாட்டம், போதை பொருட்கள் உட்கொள்ற விதம் இப்ப அதிகமாயிருக்குன்னு நினைக்கிறீங்களா இல்லையா? ஒரு போதைங்கிற ஒண்ணு தடை செய்யப்பட்டதா இல்லையா? போதை பொருட்கள் எந்த வழியா உள்ள வருது? சத்தீஸ்கர்ல ஒரு சம்பவம் நடந்தது, நான் சொல்லவா? முன்னாள் முதல்வர் ஒரு போட்டோ எடுக்கிறாரு. எங்க? நான் வந்து விவசாய ஃபார்மிங், எங்கள் கட்சியை சார்ந்தவங்க நல்லா விவசாயம் ஃபார்மிங் பண்ணுறாங்கன்னு போய் ஒரு ஃபோட்டோ எடுக்கிறாரு. அந்த ஃபோட்டோவில் கஞ்சா தோட்டம். ஃபோட்டோ வெளிவந்த பிறகு நீங்கள் போய் தேடுங்க. சத்தீஸ்கர் முன்னாள் முதல்வர், பிஜேபியை சேர்ந்தவர், அவர் எடுத்த ஃபோட்டோ மூலமாக ஒரு கஞ்சா தோட்டம் அம்பலமாச்சு. தடை செய்யப்பட்டதா இல்லையா? அது சொல்லுங்கள். தடை செய்த பிறகு ஏன் இது தொடருது? அப்போது அரசியலில் இருக்கிறவன், துறைமுகத்தில் பல விஷயங்களை கமிஷன் வாங்கிட்டு உள்ளே விடுறவன், முந்திரா துறைமுகத்தில் ஏங்க போதை வஸ்து அவ்வளவு இந்தியாவுக்குள்ளே வருது? சொல்லுங்கள். தமிழ்நாட்டு காவல்துறைக்கு எந்த பொறுப்பும் இல்லையா? நான் எல்லாரையும் சேர்த்தான் கேட்கிறேன். அதை தடுக்கணும்னா தடை செய்யப்பட்ட ஒரு பொருள் தடுக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கான மெக்கானிசம் வேற. அதுக்காக எங்க யூத் எல்லாம் தண்ணிக்கும் போதைக்கும் அடிமையா இருக்காங்கன்னு பேசுறது அரசியலா? கணேஷ் பேசும்போது யார் அரசியல்ல இல்லாதவருக்கு தொடர்பு இருக்கு? அதாவது அரசியல்ல இல்லாத ஒருத்தர் இந்த விஷயங்களை செய்யறாங்களான்னு சொல்லுங்க. நான் அரசியலை உரிமை சார்ந்த அரசியலாக கொண்டு வருவதற்கு என்னோட இளைஞர்கள் கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். ஐயா, நீ வாக்களி. எந்த கட்சிக்கும் வாக்காளனா மாதிரி வாக்களிக்காத. அரசியலை புரிஞ்சுக்கிட்டு வாக்களி. எவனை கண்மூடித்தனமா ஃபாலோ பண்ண வேண்டாம். எந்த நடிகன் முன்னாலே நீ போக வேண்டாம். எந்த அரசியல்வாதியா இருந்தாலும் கேள்வி கேளு. அதுக்கு தான் இன்னைக்கு ஆபத்து வந்திருக்கு. இந்த அதிமுக கூட்டணி ஒரே நாடு ஒரே தேர்தலை ஆதரிக்குது. ஒரே நாடு ஒரே தேர்தல்னு ஒரு பிரச்சனை வந்தா என்ன ஆகுங்கிறத பேசக்கூடிய அணியாக திமுக அணி மட்டும்தான் இருக்கு. மன்னிக்கணும், திராவிடர், அதாவது நீங்கள் வந்து தமிழக வெற்றி கழகமாக இருக்கலாம் அல்லது நாம் தமிழர் கட்சியாக இருக்கலாம். ஒரு நாடு ஒரு தேர்தல் என்பதை ஏதோ கூட்டணியின் பிரச்சனையாக நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறவரே இந்த பிரச்சனை தீராது. நீங்கள்லாம் பேசணும். நான் உங்களுக்காக சொல்லி கொடுக்குறேன். இந்த பிரச்சனையை நீங்கள் கவனிக்க தவறினால் மாநில கட்சி என்பது இருக்காது, மாநிலத்தில் ஆட்சி என்பது இருக்காது, மக்களுக்கு ஓட்டுன்னு ஒன்று இருக்காது. ஒரு நாடு ஒரு தேர்தல் மிகப்பெரிய பிரச்சனை. நீங்க 3 ஓட்டு போட்டுக்கிட்டு இருக்கீங்க. இளைஞர்கள் புரிஞ்சுக்குங்க. நீங்க 3 ஓட்டு போட்டுக்கிட்டு இருக்கீங்க. உள்ளாட்சியில் 1 ஓட்டு போடுறீங்க. அந்த நேரத்தில் எம்எல்ஏ ஓட்டு கேட்டு வருவார், எம்பி ஓட்டு கேட்டு வருவார். அதே மாதிரி நீங்க எம்பி ஓட்டு கேட்டுக்கிட்டு இருக்கும்போது உள்ளாட்சியில் கவுன்சிலர் வந்தே ஆகணும், எம்எல்ஏ வந்தே ஆகணும். நான் சொல்றது அங்க இருந்து ரன்னிங் கமெண்ட்ரி வேணா, அண்ணன் அடுத்து பேசுவார். இளைஞர்கள் 3 ஓட்டு போட்டுக்கிட்டு இருக்கிற காலத்திலிருந்து 1 ஓட்டு போடுற காலத்துக்கு போறங்க. ஒரு தடவை தான் ஓட்டு போட முடியும். 3 ஓட்டை பட்டன் அமுத்திடணும். நீங்க வேட்பாளரை மட்டும்தான் பார்ப்பீங்க, அமைச்சரை பார்க்க மாட்டீங்க, தேர்ந்தெடுத்தவர்களை பார்க்க மாட்டீர்கள். ஏங்க, என் இளைஞனுக்கு அரசியல் கண்ணு முன்னால இருந்து பறிக்கப்படுதுங்க. 27 இடங்கள்ல போட்டியிடுற ஒரு கட்சி, அதுதான் வந்து எங்களுடைய பலமான எதிர்கட்சி. எலெக்ஷனே தமிழ்நாடா டெல்லியா? இதெல்லாம் பேசுறதெல்லாம் 234 தொகுதியில யாரை நிறுத்தணும், என்ன பேசணும், என்ன பேசக்கூடாது, பிஜேபிக்கு எதிராக ஒரு கருத்து வந்ததுன்னா அது வருவதற்கு முன்னாலேயே பாமக வந்து குதிக்கணும், அதிமுக வந்து தடுக்கணும். இதையெல்லாம் பிஜேபி பேனர்லேயே செய்வீங்களா? நீங்க நிறைய கட்சி வேணும், ஆனா எல்லாம் அடிமையா வேணும். தமிழ்நாடு அடிமைகளை தேர்ந்தெடுத்தால் தமிழ்நாடு அடிமைத்தனத்தை தேர்ந்தெடுப்பதாக மாறி போய்விடாதா? ஓகே, முதல் சுற்றுல நான் சீட்டு பத்தி மட்டும் பேசல. நான் பேசுவது ஒரு கட்சியை நடத்துவதற்கு உங்களுக்கு அடிப்படையான கொள்கைகள் வேணும் இல்லையா? தேர்தல்னா என்னன்னு மக்களுக்கு சொல்லி கொடுக்கணும்ல. தனியா நின்று போராடுன்னு சொல்றாங்க. தனியா நின்று போராடினா பிஜேபி வந்து நேரா உட்காந்துக்கும். தனியா நின்று போராடினா ஃபர்ஸ்ட் பாஸ்ட் போஸ்ட் சிஸ்டத்தில் நீங்க 30% ஓட்டை வாங்கினா தான் 2வது இடத்துக்கே வர முடியும். பிஜேபி என்ன பண்ணும்? தெளிவாக புரிஞ்சுக்கணும். அப்போ நாம் நம்முடைய எதிரி யார் என்பதை சொல்லாம என்ன போராட்டம் நடக்குதுன்னு எப்படிங்க சொல்ல முடியும்? முதல் சுற்று நிறைவு கருத்தாவும் இவ்வளோ
போராட்டம் பண்றோங்கிறீங்க. ஆனா எல்லாம் பண்ணி இளைஞர்கள் உங்க பக்கம் இருக்கிறாங்க, இடதுசாரி சிந்தனை மேல வராங்கன்னா சீட்டு அது எண்ணிக்கை அதிகமாகணும், இல்ல அதையாவது தொடரணும்ல. ஒண்ணு குறைஞ்சிருக்கே. இளைஞர்கள் கொடுத்தாங்களா? எங்களுக்கு சீட்டு இளைஞர்கள் கொடுத்தாங்க. இளைஞர்கள் ஆதரவு உங்களுக்கு இருந்தா நாங்கள் யாரா அமைத்த அணியில் நாங்கள் பேசி முடிவு செய்தது. யோசிச்சு பாருங்க, 27 சீட்டு வாங்கிட்டு வர பாஜக முட்டை வாங்கிட்டு போகும். எங்க இளைஞர்கள் பதிலடி கொடுப்பாங்க. பாப்போம். அது நாம் தமிழரா இருக்கலாம், தாவேகாவா இருக்கலாம், அந்த சக்திகளை எல்லாம் இளைஞர்கள் ஒரு விதமா பார்ப்பாங்க. ஆனா இந்த கூட்டத்தை வேற மாதிரி பார்ப்பாங்க. நீங்க பார்க்க தான் போறீங்க. தினேஷுக்கு நன்றி சொல்லணும். நான் இது போல மேடைகளில் பேசுனது கிடையாது. நம்ம டோன் தெரியாததுனால அண்ணா கணேஷ் அவர்களும் ஏன் இவர் இப்படி கோவப்படுறாரு கேட்டதில்லைன்னு நினைக்கிறேன். அப்படியும் பேசி பார்ப்போம். ஐயா பேராசிரியர் எடுத்த வகுப்பை போலவே நாமளும் பேசி பார்ப்போம் தான் இரண்டாவது சுற்றை பயன்படுத்த வேண்டும் என்று தோன்றுது. ஏன்னா பேராசிரியர் பேசும்போது அப்படியே உருக்கிட்டார். ஒரு ஆடு மேய்க்கிற சிறுவன் மாடு மேய்க்க போகும்போது அந்த ஆகாத வெயிலில் வேகாத வெயிலில் நிழலை தேடி போய் புத்தகத்தை அரை மணி நேரம் எடுத்து படித்து எப்படியோ கஷ்டப்பட்டு மருத்துவராக மாறுவதற்கு எங்கள் ஐயா எடப்பாடி காரணம் இல்லையான்னு சொன்னார். அந்த ஆடு மேய்க்கிற சிறுவன் நீட் தேர்வை எழுதி அதனால் மருத்துவராக முடியாதுங்கிற அந்த கொடுமையை தடுக்கிறதுக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 7.5% உள் இடஒதுக்கீடை கொண்டு வந்தார்னு சொன்ன உடனே இங்கே கூட்டத்தில் இருக்கிற பல பேருக்கு அப்படி அடடா இவ்வளவு பெரிய மக்கள் தலைவரை நம்ம மறந்துட்டோமே அப்படின்னு தோணும். புள்ளி விவரத்தை எடுத்து படிச்சிங்கன்னா அந்த 7.5% இடஒதுக்கீட்டில் நீங்கள் மருத்துவராகணும்னா 3 அட்டம்ப்ட் எழுதணும். ஆடு மேய்க்கிற சிறுவன் ஆடை மேய்ச்சு அந்த ஆடு குட்டி போட்டு மாடு குட்டி போட்டு பால் கறந்து பால்காரன் தான் ஆவானே தவிர மருத்துவராக முடியாது. நீங்கள் செய்திருக்கிற சதி வேலை அப்படிப்பட்டது. ஆனால் ஆளுநரையே ஏமாத்திட்டாராம். ஆளுநரையே ஏமாற்றி இந்த சட்டத்தை கொண்டு வந்தாராம். இந்த ஆளுநரை நாங்கள் இப்போ வரைக்கும் விரட்டி இப்போ தான் அவர் மேற்கு வங்கத்துக்கு ஓடி போய் அங்கே அடி வாங்கிட்டு இருக்காரையா. அந்த ஆளுநருக்கு உண்மையிலே பாடம் எடுக்க வேண்டும் என்று சொல்லியிருந்தால் நீங்கள் நிறைவேற்றிய மசோதாவை ஒரு எழுத்து மாற்றாம ஆட்சி மாறி வந்த பிறகு அதே மசோதாவை அப்படியே அனுப்பி வச்சோம். என்னாச்சு? அமித்ஷா வீட்டு பொடக்காலியில் இருந்துச்சு. அமித்ஷா வீட்டு பொடக்காலியில் இருந்ததுங்கிற தகவலை சொல்லாம மறைத்தது தான் எடப்பாடி ஆட்சி செய்த சாதனை. தயவு செஞ்சு புரிஞ்சுங்க, நம்முடைய இளைஞர்கள் மருத்துவ கல்வியை கனவாகத்தான் காண முடியும் என்கிற நிலைமையை ஏற்படுத்தினா இந்த தேர்தல் பிறகு எதற்காக திமுகவுக்கு அதிமுகவுக்கு இடையில் நடக்கணும்? இது தமிழ்நாட்டுக்கும் டெல்லிக்குமான தேர்தல் தாயா. கம்யூனிஸ்டுகள் சொல்லுகிறோம் இது தமிழ்நாட்டுக்கும் டெல்லிக்கும் இடையில் நடக்கிற தேர்தல் என்று நம்முடைய மக்களுக்கு சொல்லவில்லை என்று சொன்னால்தான் அது அநியாயம். அதை மறைக்கிறதுக்கு தான் இப்போ ஒரு கூட்டணி வந்திருக்கு. 9 வருஷம் கழிச்சு சொந்த கட்சி அலுவலகத்தை திறக்கிறாங்க. சொந்த கட்சி ஆஃபீஸை எதுக்கு தெரியுமா? டெல்லியில் போயும் தனியார் விடுதியில் போயும் நடத்தின பேச்சுவார்த்தையை அங்கேயே அறிவித்தோம்னா ரொம்ப அசிங்கமாக இருக்கும். மற்ற கட்சியெல்லாம் அவங்கவுங்க கட்சி தலைமையகத்திலேருந்து கிளம்பி போய் அடுத்த கட்சி தலைமையகத்தில் பேசுகிறாங்க. நாம் மட்டும் யாருமே கண்காணாத இடத்துல முகத்தை மறைச்சிட்டு போய் பேசுகிறோம். இது உண்மையா இல்லையா? பேராசிரியர் சொல்லணும். ஒரே நாள்ல பாமகவுக்கு எத்தனை சீட்டு, அமமுகவுக்கு எத்தனை சீட்டு எல்லாம் முடிஞ்சு. நீங்க எத்தனை நாள் பேசுனீங்க? ஆமா, ஒரே நாள் தானே திறந்தாங்க. அதுக்கப்புறம் இப்போவும் ஆபீஸ் பூட்டி தானே இருக்கு. அந்த ஆபீஸை திறந்து செயல்படுத்துங்க, அதிமுகவை செயல்படுத்தணும் நாங்க கேட்டோம். நாங்க அதுக்கு கூட போராடி உங்களுக்கு உரிமை வாங்கி கொடுத்துருக்கிறோம். அதுக்காகவாது இந்த முறை அதிமுக ஆதரவாளர்கள் சரியான அணியை தேர்வு செய்ய வேண்டும். இல்ல தமிழ்நாட்டுல சரியான ஆட்சி நடக்கலன்னு உங்க தலைவர்கள் பேசினதா இங்க இருக்கிறவங்க குற்றச்சாட்டு. நிச்சயமா நாங்க இங்க பாலாறும் தேனாருமா ஓடுது. கம்யூனிஸ்டுகளோட வேலையை நாங்க செய்யலைன்னா நீங்களா செஞ்சிட போறீங்க? நான் கேட்குறேன். நாங்கள் போராடுங்கம்மா சாம்சங்கு. தம்பி தமிழக வெற்றி கழக தம்பிக்கு ரொம்ப ஆசை. சாம்சங் போராட்டத்தை நீங்கள் நடத்துனீங்க, நாங்கள் நடத்தினோம். அண்ணன் சீமான் கூட எங்களுடைய களத்துக்கு வந்து நின்று பேசினார். அதில் நிறைய முரண்பாடு எங்களுக்குள்ளே வந்துச்சு. ஆனால் தேர்தல்
நாடாளுமன்ற தேர்தல் வர வரைக்கும் நாங்கள் கட்சி ஆரம்பிப்போம், எல்லாம் பண்ணுவோம், ஆனால் களத்துக்கு வர மாட்டோம் என்று இங்கே கட்சிகள் பொம்மலாட்டம் நடத்துகிற நேரத்தில் கம்யூனிஸ்டுகள் போராட்டமும் பண்ண வேண்டியிருக்கு. தமிழ்நாட்டை பாதுகாப்பதற்காக சரியான அணியை தேர்வு செய்ய வேண்டியும் இருக்குது. இதை சொல்லி தாங்க நாங்கள் தேர்தலை சந்திக்கிறோம். நாங்கள் எதை தேர்ந்தெடுத்துக்கிறோமோ அதை சொல்லி தான் சந்திக்கிறோம். நான் கேட்குறேன், அரிட்டாப்பட்டிக்காக நாங்கள் போராடணும். அரிட்டாப்பட்டிக்காக அதிமுக போராடிச்சா? ஏன்னா வந்தது வேதாந்தா. வேதாந்தாவை பற்றி பேசினா ஸ்டெர்லைட் போராட்டத்தை பேசி ஆகணும். ஸ்டெர்லைட் போராட்டத்தை பேசினா அங்கே நடந்த அநியாயத்தை பேசி ஆகணும். சொந்த நாட்டில், என்னுடைய நாட்டில் காவல்துறைக்கு யாரெல்லாம் பயிற்சி செஞ்சு காவல்துறையில் வேலைக்கு சேர்ந்தானோ அந்த இளைஞன் அவனுடைய கையில் துப்பாக்கி யாரோ ஒருத்தர் சுட சொல்லி சுட்டதா இல்லையா? இங்கே முதலமைச்சராக இருந்தவர் டிவியில் தான் பார்த்து தானே தெரிஞ்சுக்கிட்டாரு. இந்த வரலாற்றை சொல்லாமல் விட்டால் இவர் சொன்ன இந்த 2 வருஷத்தில் மிகப்பெரிய சாதனை செய்த அரசு அது உண்மையாக போயிருமா இல்லையா? ஐயா, நான் என்ன சொல்கிறேன், நாங்கள் வேதாந்தாவுக்கு எதிராகவும் போராடணும், அரிட்டாப்பட்டிக்காகவும் போராடணும். ஆனால் மாநில அரசு என்ன செய்ய முடியும் என்பதை இந்த காலகட்டம் காட்டியது. தமிழ்நாட்டிற்காக யாருக்கோ ஒருத்தருக்கு ஓட்டு போடுங்க, அதோடு உங்கள் வேலை முடிஞ்சுதுன்னு சொல்கிறதுக்காக இளைஞர்கள் கிட்ட பேச நான் வரலை. இந்திய எதிர்ப்பு போராட்டம் நடந்தது, அன்றைக்கு இருந்த இளைஞர்கள் என்ன ஆனார்கள் தம்பி கேட்டார். இந்திய எதிர்ப்பு போராட்டத்துடைய முதல் சுற்று நடந்தபோது என் சங்கரையா ஒரு இளைஞர் கிளம்பினார். அவர் விடுதலை போராட்ட தியாகியாக இருந்தார். கடைசியாக தகைசால் தமிழராக கடைசி வரை அரசியலில் இருந்து இடதுசாரியாக, கம்யூனிஸ்டாக, எங்களுடைய தலைவராக, எங்களுடைய வழிகாட்டியாக இருந்தார். 2வது முறை இந்திய எதிர்ப்பு போராட்டம் நடந்தது. அதில் தான் திராவிட முன்னேற்ற கழகம், அறிஞர் அண்ணா எல்லோரும் வந்தார்கள். அது மட்டுமல்ல, அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் சாதாரண பள்ளி இளைஞனாக இருந்த தோழர் கே பாலகிருஷ்ணனுடைய வாழ்க்கையை படிங்க. கண்ணு முன்னால துப்பாக்கி சூட்டில் இன்னொரு மாணவர் சாகிறார். ஐயா, துப்பாக்கியில் சுட்டாலும் என்னோட அரசியல் உணர்வு சாகாதுன்னு சொல்றவன் தான் கம்யூனிஸ்ட். அந்த கம்யூனிஸ்டுகள் அரசியல் பாடத்தை இளைஞர்களுக்கு எப்படி எடுக்கிறார்கள், மற்றவர்கள் எப்படி எடுக்கிறார்கள் என்பதை பாருங்கள். காஷ்மீர் குஜராத்னு பேசுறீங்க, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு கேள்வியவே மறந்துட்டு அவர் பாட்டிக்கு சொல்றாரு, காஷ்மீர்ல நீங்கள் போராடினீர்கள், தமிழ்நாட்டுக்கு போராடினீர்களா? நான் எடுத்து சொல்லவா? வாச்சாத்தி சம்பவத்தை பற்றி ஒரு 1/2 மணி நேரம் ஆவணப்படம் எடுத்திருக்கிறோம். 30 ஆண்டுகள் போராட்டம். ஐயா, மற்றவங்கெல்லாம் போராட்டத்துக்கு வருவீங்க, போட்டோ எடுப்பீங்க, போயிடுவீங்க. அரிட்டாப்பட்டியில் தலைவர் வந்தார், போட்டோ எடுத்தாரு, போயிட்டாரு. அரிட்டாப்பட்டியை நான் ஓப்பனா சொல்லுவேன், நீங்க தந்தி பேப்பர் எடுத்து படிங்க. சீமான் அவர்கள் வருவதற்கு முன்பே அங்கு போராட்டம் நடந்தது. கிராமம் கிராமமாக எங்களுடைய இளைஞர்கள் போய் போராட்டத்தில் நாங்களும் இணைந்து நின்னோம். சிந்தன், அரிட்டாப்பட்டி தெரியுது, கன்னியாகுமரி தெரியுதான்னு கேட்டார். நான் சொல்றேங்க, அரிட்டாப்பட்டியுடைய பிரச்சனை என்னன்னு மழுங்கடிக்கிறது தானாங்க நீங்க கன்னியாகுமரி எடுக்கிறீங்க. ஐயா, இந்த மத்திய அரசு கனிம வளங்களை யார் எடுக்கலாம் என்பதில் ஒரு சட்ட திருத்தம் கொண்டு வந்த பிறகு வந்தது இந்த அரிட்டாப்பட்டி வழக்கு. அரிட்டாப்பட்டிங்கிறது தனியார் வேதாந்தா நிறுவனத்திற்கு ஒரு மலையை பிளாட்டு போட்டு கொடுக்கிறது. கனிம வளமே எடுக்கக்கூடாதுன்னா அது வேற பிரச்சனை. அது நீங்கள் சொல்ல மாதிரி பருவநிலை மாற்ற பிரச்சனை, நிச்சயமாக அதையெல்லாம் எடுக்க வேண்டும், பேச வேண்டும். ஆனால் ஃபோட்டோ ஆப்பர்ச்சுனிட்டி தான் போராட்டமா? வாச்சாத்தி 30 ஆண்டு நடத்தின போராட்டம். அதில் அந்த போராட்டத்தில் முக்கியமாக இருந்த தலைவர்கள் சிலர் இறந்து விட்டுருக்கலாம், சிலர் கட்சி மாறி இருக்கலாம், இன்றைக்கி வெற்றி கழகத்தில் கூட இருக்கலாம். ஆனால் அந்த வாச்சாத்தி போராட்டத்தின் வரலாற்றை படித்து பாருங்கள். போராட்டம்னா இறுதி வெற்றி வரைக்கும் எப்படி உறுதியாக நின்று வெற்றியை சாதிக்க வேண்டும் என்று காட்டணும். சிந்தன், அதெல்லாம் பல பேர் சொல்றாங்க. இல்ல, நான் சொல்லி ஆகணும். சாம்சங் போராட்டத்தை பத்தி நம்ம இளைஞர்களுக்கு தப்பா சொல்லாதீங்க. சாம்சங் போராட்டம் எம்என்சியில் வேலைக்கு சேர இளைஞனை பத்தது. ஐயா, நமக்கு எம்என்சி வேணும், அந்நிய மூலதனம் வேணும், பல நிறுவனங்கள் வரணும். ஆனால் அந்த நிறுவனத்தில் நம்முடைய இளைஞருக்கு அடிப்படை உரிமை பாதுகாக்கப்படணும். சாம்சங் போராட்டம் நாங்கள் நடத்தி நாங்கள் ஜெயிச்சு அங்கே இன்னைக்கு சிஐடி சங்கம் இருக்கு. நான் மற்ற அனைவரையும் கேட்கிறேன், உங்கள் எல்லாருக்கும் தொழிற்சங்கம் இருக்குல்ல, ஏன் இந்த எம்என்சிகளை நோக்கி நீங்கள் போவதில்லை? அந்த கேள்வியை கேட்காம இந்த திமுக ஆட்சியில் நடத்திய போராட்டம் இல்லையா? எந்த ஆட்சியாக இருந்தாலும் நாங்கள் போராடுவோயா. யாருக்காக? என்னுடைய இளைஞனுக்காக. என்னுடைய இளைஞனுக்கு குறைந்தபட்ச கூலி கிடைப்பதற்காக, 8 மணி நேர வேலைக்காக. நீங்கள் சொல்கிறீங்க ரேப்பிடோவில் வண்டி ஓட்டுறாரு, ரேப்பிடோவில் 12 மணி நேரம் ஒருத்தர் வண்டி ஓட்டுறாருன்னா அவரை போய் திரட்டாமல் அவர்கிட்ட ஓட்டு கேட்குறீங்க. நாங்கள் சங்கம் வச்சு திரட்டுறோம். ரேப்பிடோவில் ஓட்டுறவருக்காக, ஓலாவில் ஓட்டுறவருக்காக சங்கம் வச்சு அவரை திரட்டி ஏற்கனவே மற்ற தொழிலாளிக்கு வாங்கி கொடுத்துருக்கிற உரிமையை அவருக்கு வாங்கி கொடுக்குறோம். 2 வீலரில் ஓட்டுறவரை ஆட்டோக்காரர் அடிச்சுட்டாராம். 2 வீலருக்கு மஞ்சள் போர்டு இருக்கா?
மஞ்ச போர்டு வேணும்னு கேட்டிருக்கீங்களா? உங்கள் டிவிக்கு உடைய அறிக்கையோ இல்லை நாம் தமிழரோட அறிக்கையோ அல்லது மற்ற எந்த கட்சியோட அறிக்கையோ அதிமுக அறிக்கையோ யாராவது விட்டுருக்கீங்களா? பேசுங்க. நம்ம இளைஞர்களோட பிரச்சனை. நம்ம இளைஞர்களுக்கு வேலை இல்லை என்று சொன்னால் எப்படிப்பட்ட வேலை வேணும்? தரமான வேலை என்ன? என்ன சம்பளம்? என்ன உரிமைனா என்னன்னு சொல்லி கொடுங்க. ஓட்டு போடுறதா அரசியல்னு சொல்லி கொடுக்கிற அந்த களத்தில் நின்று உரிமைதான் அரசியல் என்று பேசுவதற்கு தான் என்னுடைய குரல். அந்த அடிப்படையில் வாக்களிக்க முயற்சி பண்ணுங்க. இளைஞர்கள் வாக்கு யாருக்கு இருந்தாலும் உனக்கு ஓட்டு இருக்கணும்னா எஸ்ஐஆர் இருக்கக்கூடாது. எஸ்ஐஆர் கூடாதுன்னு களத்தில் நிற்கிற ஒரே அணி எங்களுடைய அணி. அது தமிழ்நாடா டெல்லியா என்று கேள்வி கேட்கிற அணி. ஏதோ ஒரு சார் இருக்காருன்னு பேசுறீங்களே, என் ஓட்டு காணாம போகுது, எஸ்ஐஆர்னு ஒன்று வந்திருக்கு, அதை பற்றி பேசாமல் இருக்கத்தானே தானே இந்த வேலை. பொள்ளாச்சி சம்பவத்தை பேசாமல் நான் முடிக்க மாட்டேன். ஐயா, எந்த கட்சிக்காரனும் பாலியல் வழக்கில் தொடர்பு பண்ணால் அந்த கட்சி தான் அவனை தூக்கி வீசணும். அது எந்த கட்சிக்காக இருந்தாலும். இங்கே நிறைய பேர் பேசுனாங்க, இந்த கட்சிக்காரன் கேட்டாயா, அந்த கட்சிக்காரன் கேட்டாயா. ஒரு கட்சி முன்னுதாரணமாக இருக்கணும்னு நான் சொல்கிறேன். அதிமுகவில் நாங்கள் பொள்ளாச்சி வழக்கில் அவ்வளவு போராடின பிறகு அதிமுக நிர்வாகியை நீக்கினாங்க. நீங்கள் செய்திகள் எடுத்து படிங்க, நான் சொல்லலை. அந்த பெண்ணுடைய பெயரை வெளியில் விட்டு விட்டார்கள். அது பொள்ளாச்சி வழக்கில் நடந்தது. தயவு செஞ்சு படித்து பாருங்க, அதுக்கு பிறகு பேசுங்க. எனவே மக்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு வந்தால் அந்த பிரச்சனை உணர்ச்சி வசப்படுறதை விடவும் ஒரு கட்சி பொறுப்பாக எப்படி நடத்துக்கணும்னு சொல்லுங்க. அதை தான் ராஜீவ்காந்தி அவரும் சுட்டி காட்டினாரு, நானும் அதை தான் சுட்டி காட்டுறேன். தவறுகள் நடக்கிறது என்று பேசுவது எல்லோருக்கும் சுலபம். பின்னால் ஒரு கட்சி இருந்து ஆதரிக்குதுன்னா அது ஆசிவா பிரச்சனையை கம்யூனிஸ்டுகள் கொண்டு வந்தது அதுக்காகத்தான். பின்னால் ஒரு கட்சியோட அமைச்சர் நின்று போராடுறான். இன்னொரு பக்கம் பில்கிஸ் பானு வழக்கில் குற்றவாளிக்கு ஆரத்தி எடுத்து வரவேற்கிறான். அவன் ஆர்எஸ்எஸ் காரனா இருக்கிறான். ஆர்எஸ்எஸ் கட்டமைத்து இருக்கிற கூட்டணியிலிருந்து வருகிறவர்கள் தமிழ்நாட்டுக்காக நிற்கிற ஒரு அணியை அவதூறு செய்வார்கள் என்று சொன்னால் அதை எப்படி பார்த்துக்கிட்டு இருக்க முடியும்? கோபப்படாமல் எப்படி இருக்க முடியும்? நன்றி, வணக்கம். நன்றி.